ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி மேப்ஸில் எல்லா மேப்ஸும் பார்க்க போகிறோம். கடைசியாக இருக்க ஒரு இந்தியா மேப் தவிர மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். அந்த மேப்பை நான் ஜாகிரஃபி கூட கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது இந்த வேர்ல்டு மேப் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 ஸ்டோரி தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக கவர் பண்ண போகுது. ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே கிரேட் பிரிட்டன்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறோம். ஓகே, அவங்க ஒத்தையாக நின்று தான் நம்மளை ஆண்டாங்க. அது மாதிரி தனியாக தான் இருப்பாங்க. கடலுக்குள்ளே தனியாக இருக்கிறது தான் கிரேட் பிரிட்டன். அதுக்கு பக்கத்தில் கடலை தாண்டி சின்னதாக ஒரு நாடு தெரியும். அங்கே தான் ஒருத்தன் பெல்லு வாங்க போகிறான். பெல்ஜியம். பெல்லு வாங்க பெல்லுன்னு கேட்கவும் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, ஓ நீ மணி கேட்குறியாடா? பெல்லுன்னா எங்களுக்கு என்னடா புரியும், மணியான்னு கேட்குறாங்க. அதான் ஜெர்மனி. 2 நாடு அலைஞ்சு பெல்லு வாங்கினவனுக்கு பக்கத்து நாடுக்கு போய் ரொம்ப பசிச்சிருச்சு. ஹங்கிரி. அதான் ஆஸ்திரியா ஹங்கேரி. சரியா? பசிச்சுட்டே என்ன பண்ணுறான், 2 நாடு தாண்டுறான். யாருமே சாப்பாடே தரல. 3ஆவது நாட்டிலையா சாப்பாடு தருவாங்கன்னு பார்த்தா தரலை. அவன் ரொம்ப அதட்டி கேட்குறான். என்னடா அதட்டி கேட்குற, பெரிய பாஸா நீனு, பாஸ்னியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு பக்கத்து நாட்டுக்காரன் என்ன பண்ணுறான், ஆஹா இவன் பெரிய பாஸ் மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு செருப்பு கூட பிடுங்கிடுறான். செருப்பியா? அவனுக்கு ரொம்ப அவமானம் போய் என்ன பண்ணுறான், அந்த நாட்டை விட்டுட்டே கடலை தாண்டி வந்து என்ன பண்ணுறான், கார் வாங்கிட்டு கீ போட்டுட்டு கிளம்பி அவன் ஊருக்கு போயிடுறான், டர்க்கி. ஸோ இப்போ இது என்ன கதை, பெல்ஜியம் பெல் வாங்க போகிறான். மணியான்னு கேட்டு ஜெர்மனிக்காரன் தரான். பக்கத்து ஊர் ஹங்கிரியா பசிக்குது. 2 நாடு தாண்டி 3ஆவது நாட்டில் இவன் கோமா கத்தவும் பெரிய பாசானின்னு அடுத்த நாட்டுக்காரன் செருப்பையும் எடுத்துடுறான், செர்பியா. இவனுக்கு ரொம்ப அவமானம் போய் கடலை தாண்டிட்டு டர்க்கி கீ வாங்கிட்டு அவன் ஊருக்கு காரில் போயிடுறான். இது ஃபஸ்ட்டு ஸ்டோரி. சரியா? இப்போ செகண்ட் ஸ்டோரி பாருங்க. பெல்லை வாங்கிட்டு போனால் ஜெர்மனி பக்கம் போகணும். பெல்லை திருடிட்டு வர்றான். அப்போ இந்த பக்கம் வரணும். என்னது, பெல்லை திருடிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறான். இங்கிலீஷில் ஓடுறதுக்கு என்னது, ரேன் இல்லையா? ஃபாஸ்ட்டுக்கு எஃப். அப்போ ஃப்ரான்ஸ். சரியா? ஸோ பெல்லை திருடிட்டு வேகமாக ஓடி வரான். நடந்து போகிறவனுக்கே பசிக்குது அந்த பக்கம். இவன் ஓடிலாம் வந்திருக்கான். அப்போ என்ன பண்ணுறான், அப்படியே நேராக போனால் மாட்டிக்கொண்டு சைடில் ஒளிஞ்சு போகிறான். அங்கே ஒரு நாடு இருக்குது, அதான் இட்டாலி. அங்கே போய் இட்லி சாப்பிட்றான். புரியுதா? பெல்லை திருடிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து இட்லி சாப்பிட்டுட்டு ஊருக்குள்ளே போனால் மாட்டிக்கோம்னா அந்த பக்கம் குட்டியாக ஒரு நாடு அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் நம்ம மரத்தில் ட்ரீஸில் போய் ரெஸ்ட் எடுப்போம்ல, அவன் கிரீஸில் போய் ரெஸ்ட் எடுக்கிறான். அவ்வளோதான். சரியா? பெல்லை திருடிட்டு ஃப்ரான்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அப்படியேவும் நீட்டமாக மெல்லீஸாக ஒரு நாடு இருக்கும், இட்டாலி. அங்கே போய் இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் கடல் வழியாகவே குட்டியாக ஒரு நாடு இருக்கும், அங்கே ட்ரீஸில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கிரீஸில் எடுக்கிறான். இது போக நீங்கள் மொராக்கோ ஞாபகம் வச்சுக்கலாம். சவுத் அந்த ஆஃப்ரிக்காவில் ஒரே ஒரு நாடு மொராக்கோ. அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ என்ன கதை, பெல்ஜியம், ஜெர்மனி, ஹங்கரி, 2 நாடு தாண்டி பாஸ்னியா, செர்பியா, கடலை தாண்டி டர்க்கி. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெல்லு திருடிட்டு ஃப்ரான்ஸு, அடுத்து மெல்லீஸாக இருக்க நாடு இட்லி மெல்லீஸாக இருக்காங்க. சரியா? இட்லி. அடுத்து அதுக்கு பக்கத்தில் ட்ரீஸில் ரெஸ்ட் எடுக்கான், கிரீஸு. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து ஆக்சிஸ் பவர், ஆலிட் பவர்ஸ். கரெக்டாக? ஆக்சிஸ் பவரை எப்படி ஞாபகம் வச்சுக்க, ஆக்சிஸ் பவரில் எப்பவுமே ஹெட் யார், ஜெர்மனி. ஓகேவா? ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஸ் பவர்லாம் தள்ளி 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 இருக்குது. அதனால ஒரு நாடு விட்டுட்டு தான் இன்னொரு நாடு இருக்குது. அப்போ ஜெர்மனி என்ன பண்ணுறான், ரொம்ப கத்தி பசிக்குதுன்னு சொல்கிறான். ஸோ ஒரு நாடு விட்டு ஹங்கேரிக்கு அது கேட்டுருச்சு. ஹங்கரிக்கு ஜெர்மனிக்கு பசிக்குதுன்னு கேட்டுருச்சு. உடனே ஜெர்மனி என்ன சொல்லுது, கத்தி சொல்லுது, ஹங்கரி அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாடு விட்டு தான் ஹங்கேரி இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேவா? அவன் என்ன பண்ணுறான், ஜெர்மனியில் இருக்க மணியெல்லாம் போய் நான் விற்றுட்டு வந்து உனக்கு நான் இட்லி வாங்கி தரேன்டான்னு சொல்லி ஹங்கேரிக்காரன் என்ன பண்ணுறான், மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு மணின்னு விற்கிறான். அதான் ரொமேனியா. ஆக்சுவலாக நம்ம மணி ஞாபகம் வச்சுக்கோம். சரியா? ரோம் பண்ணி அங்கங்கே தெருவா விற்கிறான். அப்போ பல்காக இட்லி கிடைக்கிது. அதான் பல்கேரியா. கொஞ்சம் தூரம் தாண்டி இட்டாலி மெல்லீஸாக இருக்கதான் இட்லி. ஏற்கனவே தெரியும்ல உங்களுக்கு. ஸோ ஜெர்மனி கத்தி ஒரு நாடு விட்டுட்டு உங்களுக்கு ஹங்கேரி, அடுத்து ரொமேனியா, அடுத்து பல்கா என்ன கிடைக்குது, இட்டாலி கிடைக்குது. இது தாண்டி ஜப்பான் வந்து சைடில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அவனும் என்னது நம்மளுக்கு, ஆக்சிஸ் பவர்ஸ்.
இப்போ ஆலிட் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா எதாவது இம்பார்ட்டண்ட்டாக குறிக்கணும்னா நம்மளுக்கு 2 அமெரிக்காவுக்கு நடுவில் கனடா இருக்கும், அது மறந்துடாதீங்க. ஒரே நாடு கிடையாது அமெரிக்கா, ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் கனடாவை தாண்டி ஓரத்துலையும் இருக்கும். சரியா? அப்போ 2 அமெரிக்கா கனடாவை மார்க் பண்ணுங்க. பெருசாக இருக்கிறது யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா, இந்தியாவுக்கு மேலே பெருசாக இருக்கிறது சைனா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். கீழே தனியாக ஒன்று அழகாக இருக்கும், அது ஆஸ்திரேலியா. அது போக சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரே நாடு நான் மார்க் பண்ண போகிறது பிரேசில். இது போக உங்களுக்கு என்ன பண்ணுங்க, யுனைடெட் கிங்டமை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல கடலில் தனியாக கிடைக்கிறது. இப்போ புதுசாக ஒரு 3 கண்ட்ரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது பெல்ஜியமும் ஜெர்மனியும் சேர்ந்து தானே மணி வாங்கணும். நம்ம பெல்லு வேணும் மணி வேணும்னு கேட்டு, உங்கள் மணி ரொம்ப அருமையாக இருக்குப்பா, உங்களுக்கு 10 மார்க் தரேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கும் பெல்ஜியத்துக்கும் மேலே இருக்க சின்ன நாடு என்ன சொல்லுது, 10 மார்க் தரேன்னு சொல்லுது. அதான் டென்மார்க். 10 மார்க்குக்கு மேலே நல்ல மார்க் வாங்கிட்டேன், நம்மளுக்கு நல்ல வழி வாழ்க்கையில் கிடச்சிரும். அந்த வழி தான் மேலே நார்வே. புரியுதா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், ஜெர்மனிக்கு பக்கத்தில் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இருக்குல்ல, அவன் தான் வந்து என்ன பண்ணுறான், ஆஸ்திரேலியாலேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டை வாங்கிடுறான். அதனால தான் ஆஸ்ட்ரியா வந்து என்ன ஆயிடுது, போலாண்டாக மாறிடுது. கீழே ஹங்கேரி அப்படி தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரா என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஜெர்மனிக்கும் பெல்ஜியத்துக்கும் மேலே வந்து 10 மார்க் கொடுக்குற டென்மார்க்கு, அதுக்கு 10 மார்க் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையில் வழி கிடைச்சிரும். அதுக்கு மேலே இருக்கிற நார்வே அது படிச்சிருக்கோம். அதுக்கு போக என்னென்ன படிச்சிருக்கோம், ஹங்கேரி பக்கத்தில் ரொமானியா படிச்சிருக்கோம். ரோம் மணி எடுத்துக்கிட்டு அப்படியே தெருவா திரிஞ்சு கீழே வந்து பல்கான் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த பக்கம் மெல்லிசா இருக்க இட்லி கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நான் வச்சுக்கணும். புரியுதா? ஸோ ஏற்கனவே நம்ம வேர்ல்டு மேப்லேயே நம்ம கிட்டத்தட்ட எல்லா லெசன்ஸ் எல்லா கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம். இந்த ஸ்டோரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேப்பை நல்லா பார்த்துட்டே இருங்க, திருப்பி மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸ்டோரி வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்டோரி. சரியா? இந்த ஸ்டோரிக்கும் நிஜ ஸ்டோரிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு மேப் எடுத்துட்டோம். தமிழ்நாடு மேப் எடுத்தோம்னா உங்களுக்கு நெத்தி, மூக்கு, மீசை, வாய், நாடி. நெத்தி, மூக்கு, குட்டியா மீசை, அப்புறம் வாய், அப்புறம் நாடி. நெத்தியில் பொட்டு வச்சாப்புல சின்னதாக ஒரு இடம் இருக்கும், அதான் மெட்ராஸ் கீழே ஒரு ஆர்ச் போடுங்க, வாவ்னு வரும். அதாவது வெள்ளூர், ஆற்காடு, அப்புறம் வாலாஜா. சரியா? மெட்ராஸ்க்கு கீழே ஒரு நல்ல ஒரு ஆர்ச் போடுங்க, அதான் வெள்ளூர், ஆற்காடு, வாவ். அப்படி அடுத்து மூக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல அதே மாதிரி ஒரு ஆர்ச் போடுங்க. இந்த இடத்த ஜாயின் பண்ண மாதிரி அதே மாதிரி ரொம்ப பள்ளமாக போடாமல் நார்மலாக ஒரு ஆர்ச் போடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த பக்கம் இருந்து வர கொஞ்சம் தூரத்துலேயே சென்னிமலைன்னு மார்க் பண்ணுங்க. சரியா? சென்னிமலை பக்கத்தில் எதுவுமே ஓட முடியாது, ஓடா நிலை. புரியுதா? மூக்கிலேருந்து அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ண மாதிரி அழகாக ஒரு மெலிசாக ஒரு ஆர்ச் போடுங்க. அந்த பக்கம் இருந்து பக்கத்துலேயே சென்னிமலை மார்க் பண்ணுங்க. சென்னிமலைக்கு பக்கத்தில் ஓடா நிலை. அடுத்து மூக்கு முடிஞ்சு மீசைக்கு வரும். மூக்கு முடிஞ்சு இங்கே என்ன வரும், மீசைக்கு வரும். வாய்க்கு முன்னாடியே மீசை வந்துடும், கரெக்டாக வாய்க்கு மேலே. இப்போது இந்த மீசைன்றது என்னது, ஆம்பளைங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் காளையை அடக்குவாங்க. ஸோ அந்த மீசையிலேருந்தும் இதே மாதிரி ரொம்ப பள்ளமாக இல்லாமல் ஒரு ஆர்ச் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு காளையர் கோவில் வரும். காளையரை அடக்கிட்டு கங்கையில் முங்கிட்டு சிவனை கும்பிடுவாங்க, அப்போ சிவகங்கை. புரியுதா? எல்லாமே ஆர்ச் தான். மெட்ராஸ்க்கு கீழே ஒரு ஆர்ச்சு, மூக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு ஆர்ச்சு, அதே மாதிரி மீசையிலையும் சின்னதாக ஒரு ஆர்ச் வரைஞ்சிங்கன்னா நீங்கள் காளையர் கோவிலும் சிவகங்கையும் மார்க் பண்ணலாம். அடுத்து ராமர் வந்து இந்த வழியாக தான் பாலம் கட்டி லங்கைக்கு போனார், அது மேப்லேயே நல்லா தெரியும். அப்போ அதை ராமநாதபுரம் நாங்கள் மார்க் பண்ணுங்கள் அந்த வாய்க்கிட்ட. இப்போ ராமநாதபுரத்துலேருந்து ஆர்ச் வரையணுமா, இல்லை, ராமநாதபுரத்துலேருந்து எல் போடுங்க. சரியா? இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், கீழே ஒரு லைன், அதாவது எல் படுத்திருக்கும். அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்னா, ராமநாதபுரத்துக்கு ராமருக்கு வேறு யார் ஹெல்ப் பண்ணாங்க, நாகம், பாம்பு ஹெல்ப் பண்ணுச்சு. அது கதையில் கிடையாது, நான் சும்மா சொல்கிறேன் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ ராமநாதபுரம், நாகலாபுரம். அடுத்து யார் இருக்காங்கன்னா எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இந்த பேர் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் கட்டபொம்மனை ரொம்ப பிடிக்கும் இல்லை எல்லாருக்கும். அப்போ எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இந்த எல் போட்டேனா நான், ராமநாதபுரம், அடுத்து என்னது ராமர் ஹெல்ப் பண்ணது நாகம், அப்போ நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து அந்த பக்கம் கயத்தாறுலாம் இருக்குது, தூக்கில் போட்ட இடம். பட் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸில், நான் இம்பார்ட்டன்ட் பிளேஸஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போது
தமிழ்நாட்டில் எந்தெந்த பிளேஸில் வந்துட்டு நடந்துச்சு அப்படி ஏதாவது 5 பிளேஸ் மார்க் பண்ணுங்கன்னா இந்த 5 பிளேஸ் மார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு தாராளமாக போதும். புரியுதா? ஸோ என்னென்ன படிச்சிருக்கோம்? நெத்தியில் பொட்டு மெட்ராஸு, அடுத்து கீழே ஒரு ஆர்ச் வந்துட்டு வெள்ளூர் ஆற்காட்டு, வாலாஜா ஒரு ஆர்ச்சு, அடுத்து மூக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ச்சு, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம சென்னிமலை, அங்கே ஓட முடியாது ஓடாநிலை, அடுத்து மூக்கு கீழே மீசையிலேருந்து அதே மாதிரி ஒரு ஆர்ச்சு, அங்கே மீசைக்கிட்ட என்ன வரும்? காளையர் கோவில், காளையர் கோவிலுக்கு அந்த பக்கம் பக்கத்துலேயே சிவகங்கை, அடுத்து வாய் அதாவது ஸ்ரீலங்கா போகிற ரூட் பக்கத்துலேருந்து ராமர் அங்கே தான் போனார், ராமநாதபுரம், அவருக்கு பின்னாடி சப்போர்ட்டாக இருந்தது நாகம், அடுத்து வந்து எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இப்போ அடுத்த மேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1857, அதாவது சிப்பாய் மியூட்னி நடந்துச்சுல்ல, அந்த சிப்பாய் கழகம் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட், இங்கே தான் ரொம்ப பிரபலம். சரியா? கீழெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இது பரவலை. சரியா? இப்போ இதுவும் 2 ஸ்டோரி தான். ஒரு ஆம்பளை என்ன பண்ணுறாங்க, அப்படி ஓரமாக ஒளிஞ்சு போய் என்ன பண்ணுறாங்க, மீராவை கூட்டிக்கிட்டு பின்னாடி போய் டெல்லியில் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அதே மாதிரி ஒளிஞ்சே போய் ஆக்ராவுக்கு தாஜ்மஹால் பார்க்க போகிறாங்க. யாராவது ஸ்ட்ரைட்டாக வருவாங்களா கூட்டிகிட்டு போகிறதுக்கு? ஓரமாக போகிறாங்க. ஸோ ஆம்பளை ஓரமாக போய் மீறுட்டு கூட்டிகிட்டு பேக்கில் போய் டெல்லியில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஆக்ரா போகிறாங்க. அங்கே போய் மீரா என்ன சொல்கிறாங்க, எனக்கு குவாலிட்டியான டைமண்ட் வேணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குவாலியருக்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் குவாலிட்டியான டைமண்ட்லாம் ராணிக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. அதனால் மீரா என்ன பண்ணுறாங்க, அந்த டைமண்டை வாங்கிட்டு ஜான்சி ராணிக்கு போய் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ ஆம்பளை ஓரமாக போய் கொஞ்சம் தூரம் தான் மீராவை கூட்டிக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சு போய் டெல்லியில் கல்யாணம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆக்ராவுக்கு வந்துட்டு கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து குவாலிட்டியான டைமண்ட் வாங்கிக்கிட்டு கீழே வந்து ஜான்சி ராணிகிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா குவாலிட்டியான டைமண்ட் ஜான்சி ராணிக்கு மட்டும்தான். முடிஞ்சா அம்பாலா, மிரூட், டெல்லி, ஆக்ரா, குவாலியர், ஜான்சி. இப்போ பங்களாதேஷ் உங்களுக்கு நல்லா தெரியும். இது அடுத்த ஸ்டோரி. பங்களாதேஷ்க்கு பேக்கில் இருக்கிறது இது பரக்பூர். சரியா? பேக்கில் இருக்கிறதுனால பரக்பூர். அங்கே இருக்கவங்களுக்கு பசிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட நேபாள் தெரியும்ல, நேபாளுக்கு பாதி தூரம் வரைக்கும் நடக்கிறாங்க. நேபாளுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிடக்கூடாது, கிராஸாக இந்தியாவுக்குள்ளே தான் வரணும். சரியா? நேபாளுக்கு பாதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க, பரக்பூர்லேருந்து பசிக்குதுன்னு அலையிறாங்க. அங்கே போய் பனானா இருக்காங்கன்னு கேட்குறாங்க. பனாரஸ். சரியா? பனானா இருக்கான்னு கேட்குறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, அங்கே பக்கத்துலேயே அல்லா கோயில் இருக்குது, அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அல்லாபாத் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே அல்லா கோயில் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் ஷாருக் கான் ஷூட்டிங் நடக்குதுன்னு கான் ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கான்பூரில் போய் ஷாருக் கானை பார்த்துட்டு அப்பா நம்ம எவ்வளோ லக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்னோவில் படுத்து தூங்கிடுறாங்க. சரியா? பரக்பூர் பங்களாதேஷ்க்கு பேக்கில் இருக்கிறதுனால பரக்பூர், அங்கேருந்து பனாரஸ் பாதி தூரம் வரைக்கும், நேபாள் பாதி தூரம் வரைக்கும் பனாரஸ் இருக்கும், அங்கே போய் நடந்து போகிறாங்க. பக்கத்துலேயே வந்து அல்லா கோயிலில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கான் ஷூட்டிங் நடக்கிறதுனால பனானாவே வேணான்னு சொல்லிட்டு கான்பூர் போயிட்டு நமக்கு எவ்வளோ லக்கு அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு மேப் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, அது நாளைக்கு ஜியாகிரஃபி மேப்போடு சேர்த்து சொல்லித்தரேன். ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.